இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோப் ஸ்டிச்சு. ரோப்னு என்ன? ஒரு நூல், த்ரெட்டு, ஒரு கயிறு. அப்போது இந்த ஸ்டிச்சுமே கயிறு மாதிரி தான் இருக்கும். எப்பயும் போல் ஜர்தோசிக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நூலை ஒன்றா எடுத்து 2ஆக முடிச்சு போட்டு அது மேலே குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசி ஈவனாக கட் பண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரே ஈவனாக இருக்க மாதிரி ஜர்தோசி பார்த்துக்கோங்க, கட் பண்ண மாதிரி. அண்ட் இதை குத்தி எடுத்தாச்சு, மேலே நூல் எடுத்தாச்சு. இந்த ஜர்தோசியை விட்டுட்டு இது விடணும். ஓகே, ஜர்தோசி விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம். ஜர்தோசி இப்படி விட்டுட்டோமா? விட்டுட்டு இது இங்கே இருக்கா, அதே மாதிரி இந்த இடத்துல குத்தியாச்சு. குத்தி கீழே நூலை இழுத்தாச்சு. இது ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்குது, எங்கே ரோப் மாதிரி இருக்குன்னா அடுத்த ஸ்டிச் போடும்போது லைட்டாக ஜர்தோசி விளக்கிட்டு இது கூட முக்கால்வாசியும் இல்லாமல் அரைக்கும் கொஞ்சம் மேலே குத்தி எடுத்துட்டு ஜர்தோசி போட்டுக்கோங்க. ஓகே, ஜர்தோசி போட்டுட்டு இது இங்கே வந்துருச்சா, அப்போது இந்த இடத்துல குத்திக்கோங்க. நான் லைட்டாக க்ராஸாக பிடிச்சிருக்கேன், ஏன்னு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் எங்கே குத்துறேன்றது உங்களுக்கு தெரியும், ஜர்தோசி கரெக்டாக நிற்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்போ இது டிஸ்டர்ப் பண்ணாமல் கை வச்சு நகர்த்தாமல் இப்போது இந்த இடத்துல வச்சுக்கிறேன் நான். ஓகே, குத்திட்டு எடுத்துட்டோமா? இந்த இடத்துல இன்னொரு டைம் சொல்கிறேன், ஜர்தோசியை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்னோட ஒர்க் பண்ண ஜர்தோசிஸில் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பர்ஃபெக்ஷனாக தெரியாது, தப்பாக இருக்க மாதிரி தெரியும். ஓகே, இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த லைனை தாண்டி இந்த பக்கம் குத்தி இருக்கு. ஸோ அப்படி குத்திட்டு உங்களுக்கு ஷேப் சேஞ்சே ஆனாலும் இந்த இடத்துக்கு கரெக்டாக லைட்டாக தள்ளி குத்திட்டு லைட்டாக ஜர்தோசி டிஸ்டர்ப் பண்ணணும். லைட்டாக அதை நகர்த்தின மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துட்டோமா ஜர்தோசி? எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சாச்சா? இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே இந்த இடத்துக்கு குத்திடணும். அந்த லைனை விட்டு சேஞ்சே ஆனாலும் அதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இதுதான் ரோப் ஸ்டிச். இது ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது, பட் ஒரு பிக்சர்ஸில் கொண்டு வரும்போது தான் அந்த பிக்சர் தான் உங்களோட நெக் பேட்டர்னை டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு பிக்சர் போடுன்னு சொல்கிறாங்களே, பிக்சர் போடுறதுனால நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிக்சரில் ஒரு யூ ஷேப்பும் வரும், ஒரு பா ஷேப்பும் வரும், ஒரு எல் ஷேப்பும் வரும், எல்லா ஷேப்ஸுமே வரும். இப்போ கீழே குத்தி எடுத்தாச்சா? இப்போ எடுத்துட்டு இது போட்டுட்டோம்னாக்க ரோப் ஸ்டிச் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். இப்படி தான் வரும், ஒரு மாதிரி வளைவா. ஓகே, முடிஞ்சிச்சு.